ஹலோ நண்பா நண்பீஸ். நேற்று குமுதம் வார இதழில் நம்ம கோட் படத்தோட கதையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட ஸ்டோரியை லீக் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக அப்பா விஜய் 2 விஜயாம். அப்பா விஜய் பார்த்தீங்கன்னா சேட், அதாவது ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்கான். அந்த ரா ஏஜென்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பீச் படத்தில் ஒரு மாதிரி ரா ஏஜென்ட் அவர். ஸோ அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் கும்பலை வந்து ஒழிக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாராம். அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னா, அந்த டெரரிஸ்ட் கும்பல் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாருமே இல்லை, தம் மகனான இன்னொரு விஜய், இளைய விஜய். ஓகேங்களா? ஆக்சுவலாக ட்விஸ்ட் என்னென்னா, ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் வந்து ஏற்கனவே இறந்து போயிருப்பார், ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் ஏதோ இதில். ஸோ தான் மகன் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெரரிஸ்ட் கும்பலை இது பண்ணும்போது அதில் முக்கியமான ஒரு ஆளாக வந்து தான் மகனே இருக்கிறத பார்த்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, ஆங்கில படம், இங்கிலீஷ் படத்தோட ஜெமினி மேன் ஒரு படம் இருக்குது, வில் ஸ்மித் நடிச்ச ஜெமினி மேன். அதில் எப்படின்னா, விஜயை ஒரு க்ளோன் ஒரு விஷயத்தை வந்து அழிக்கிறதுக்காக, நாட்டோட இதுக்காக ஒரு க்ளோனை உருவாக்குறாங்க. ஸோ அந்த க்ளோன் தான் வந்து அந்த விஜய், இன்னொன்று விஜய். ஸோ அது மனுஷனே இல்லை, கிட்டத்தட்ட இந்தியன் படத்தில் பார்த்தீங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ரோபோட்டு, இது க்ளோன், கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியும் போயிட்டுருக்கு. இதில் எது உண்மை பொய்ன்னு தெரில. பட் கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி இந்த மிலிட்ரி ஆர்மி, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா இவங்கெல்லாம் வந்து ஒரு மிலிட்ரி ஆர்மி அந்த குரூப் மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க, ஷாம்பெயின் போட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று ட்விஸ்ட் என்னென்னா, இந்த பிரசாந்த், பிரபுதேவா இவங்க 2 பேரும் வந்து விஜய்க்கு வந்து வெறும் நண்பர்கள் மட்டுமா இல்லை? பிரசாந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டில், இந்த ஸ்டில்ல நான் போடுறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக கன்னை வச்சுட்டு ரொம்ப அப்படியே வேறு மாதிரி சீரியஸாக இருக்கார். ஒருவேளை இவர் வந்து விஜய் முதுகில் குத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை மாறுமா, ட்விஸ்ட்டாக மாறுமா, இல்லை பிரபுதேவாவும் அந்த மாதிரி முதுகில் குத்துறாரா? ஸோ அந்த மாதிரி. இப்போ மோகன் எப்படி அவர் ஒன்றும் ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணி அந்த மாதிரி பக்கா வில்லனாக இருக்க மாட்டார். அவரும் இந்த மாதிரி ஒரு மைண்டு யூஸ் பண்ணி நம்பிக்கை துரோகம், இல்லை அவர் ஏதாவது ஒரு சீனியர் ஆஃபீஸராக இருப்பாரா? விஜய்க்கும் அவருக்கும் ஏதாவது ஈகோ கிளாஷ் வருமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி கதையில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்னேகாலாம் வராங்க. அதே மாதிரி த்ரிஷா பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு, குத்து பாட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த பாட்டும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். இன்னொன்று சிங்கிளில் வந்து அனிருத் பாடியிருக்கார், அதுவும் வந்திருக்கு நியூஸு நமக்கு. இன்னொரு மேட்ரு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கெட்டப்பு, சின்ன வயசு கேரக்டர்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நீங்கள் வந்து இங்கிலீஷ் படம் பார்த்தா தெரியுங்களா, ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்திங்கன்னா பெஞ்சமின் பட்டன்னு படம் இருக்குது, பிராட் பிட் படம். அந்த படம் வேணால் போய் பாருங்கள். அந்த படத்தை எப்படின்னா, அவர் வந்து ஒரு வயசான கேரக்டர்லேருந்து ஒரு சின்ன பையன், குழந்தை லெவலுக்கு வந்து அப்படியே வயசு வந்து கம்மியாகிட்டே வரும். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதே விஜய் பார்த்திங்கன்னா ஒரு 15, 16, 17 அந்த மாதிரி வயசு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு உருவத்தை மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரே கெட்டப்னா விஜய் சும்மா மீசை வலிச்சு கூட சின்ன பையன் கூட காட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டீசரில் பாருங்கள், அந்த பைக் பின்னாடி உட்காந்துருக்க விஜயை பாருங்கள், மீசை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது, ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஷேவ்டு மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து ஸ்பார்க் சாங் விஜயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீசை முளைச்சி, கொஞ்சம் அந்த டீனேஜ் தாண்டி ஒரு 19, 20 அந்த மாதிரி இருப்பார். இன்னும் கூட நிறைய விஷயம் மாறுதல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பாட்டை வச்சு பண்ண முடியாது. ஆக மொத்தம் ட்ரைலர் வரப்போகுதுங்க. ட்ரைலர் எப்போ வரப்போகுது? ஆகஸ்ட் 19 ட்ரைலர் வரப்போகுது. ஸோ ட்ரைலரில் இன்னும் நம்மளுக்கு நிறையா க்ளூ கிடைக்கும். பட் எனிவே நம்ம எல்லா க்ளூவும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஒன்றும் ஆசைப்பட போகிறது கிடையாது. இது எந்த மாதிரி கதை அவுட்லைனாக இருக்குன்றது கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் போய் தேட்டரில் போய் பார்க்க முடியும். இந்த டீமுக்கு என்ன நம்ம சூப்பரு, லியோ படம், மற்ற படம், விஜய் படம் மாதிரி எப்பவுமே லீக் ஆகாமல், இன்னும் வந்து இந்த என்ன கதை கூட தெரியாமல் அழகாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எந்த வீடியோ எதுவும் லீக் ஆகாமல் கரெக்டாக பாதுகாப்பாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கே பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நேற்று வெங்கட் பிரபு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆனந்த விகடனுக்கு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டில்ஸ்லாம் பாருங்கள். தலைவன் வந்து என்ன ஒரு யூத் லுக்கு, எங்கே சும்மா ஸ்டைலிஷாக இருக்காருங்க. சரி, தளபதி மட்டும் இல்லைங்க, நம்ம டாப் ஸ்டார் பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மனுஷனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் அந்தகன் ஹிட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக கோட்டு படமாக அவருக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பிரபுதேவா, இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் இருக்க போகுது கோட்டு படத்தில். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி வந்து தனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அந்த சுதந்திரத்தை நான் கரெக்டாக யூஸ்ஃபுல் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லா எடுத்து முடிச்சிருக்கேன். அதுக்கு முழு காரணம் வந்து தளபதி கொடுத்த சுதந்திரம் தான் சொல்லிட்டு. ஸோ விஜயும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து கட்டி பிடிச்சி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபுக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நேரம் பார்த்து நான் அரசியல் போகிறேனே, நான் மட்டும் அரசியல் போகிறேன்னா கண்டிப்பாக இன்னொரு படம் உனக்கிட்ட பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு தளபதியும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து ஃபுல்லாக இன்னும் 1 மாதம் தான் இருக்குது படத்துக்கு. ஸோ அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு அப்டேட்டாக பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ட்ரைலர் வரப்போகுது 19ஆம் தேதி. அந்த ட்ரைலர் ஃபஸ்ட்டு அதை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அனிருத் பண்ண சிங்கிள் வருது,
அதுக்கப்புறம் இன்னொன்று ஆடியோ லான்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து விஜய் வந்து அந்த மாநாடு அந்த விஷயத்தில் வந்து பிஸியாக இருக்கார். ஸோ இதுதான் மக்களே. ஸோ விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? விஜயோட இந்த 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 இன்டர்வியூ இந்த கதைலாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக போய் நினைக்கிறீங்களா? அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கோட் படத்தை பற்றி எல்லா எக்ஸ்க்ளூசிவ் விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா நண்பா நண்பீஸ் பாய்.